வெல்கம் ஆல். இது வந்து ஏஆர் தங்கக்கோட்டையோட பார்ட் 4 வீடியோ. இங்கே பார்க்குற நம்ம ரூம் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தப்புறம் ஸ்டைல்னு போட்டிருந்தாங்க. இங்கேயும் வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸு, அப்புறம் இந்த பில்லர் டெக்கரேஷன்ஸு, இதெல்லாம் ஒன்று ஒன்றும் யூனிக்காக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இதெல்லாமே உள்ள உடன் டோர்ஸு அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த பில்லர்லாம் கூட ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளோரிங் கூட அந்த டைல்ஸ் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு செக்குடு நடுவில் கலர் டைல்ஸ் வர மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. இது அப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டேயிங் ரூம்ஸ் தான். நடுவில் லைட்ஸு, இந்த மாதிரி ஸ்டாச்சூஸு இந்த மாதிரி இருந்தது. அப்புறம் எண்டில் வந்து ஒரு கொஞ்சம் பிளான்ஸும் ஒரு பெரிய ஸ்டாச்சுவும் இருந்தது. ஸோ இதுதான் அந்தப்புறம் செட்டப். இதை பார்த்துக்கோங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி மற்ற வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த பேட்ரி கார்ஸ் மூலயமா தான் என்ட்ரன்ஸ்லேருந்து ரூம்ஸ்க்கு வரவங்களை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. பர்சன்ஸையும் லக்கேஜையும் இந்த மாதிரி பேட்ரி கார்ஸில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறுற மாதிரி இருந்தது. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம மேலே போனோன்னா அங்கே வந்து ஒரு 400 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ இருக்குதுன்னு சொன்னாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இங்கே எல்லாமே வந்து என்ன விஷயம்னா, இங்கே நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சு இதெல்லாம் க்ளீனாக வச்சுருந்தாங்க. பட் அவங்க வந்து எவ்வளோ க்ளீனாக வச்சுருந்தாலும் நாம் போகிறவங்களுக்கும் வந்து அதை பற்றி ரொம்ப கான்ஷியஸ் தேவை. அங்கே போயிட்டு அந்த பிளான்ஸை ஹார்ம் பண்ணுறது, அப்புறம் அங்கே குப்பை போடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாமல் நம்ம வச்சுருந்தா நமக்கப்புறம் வரவங்களும் இதை நல்லா க்ளீனாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த இடம் நிறைய பேர் படி ஏறுறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுட்டு வரல. பட் இங்கே வந்து மேலே வந்து ஒரு 400 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ இருக்குது, நல்லாயிருக்கும் பாருங்கள். நாங்கள் அப்புறம் அந்த சைட் பாருங்கள், ஒரு பெரிய கிங்காங் இருக்குது. அதை நம்ம கீழே போகிறப்ப க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம போகிற வழியில் அப்படியே ராக்காக இருந்தது. அதில் நிறைய இந்த அனிமல்ஸோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. இந்த இடம் சும்மா ஒரு மொட்டை மாடி ஏரியா மாதிரி இருந்தது ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ராக்கில் பாருங்கள், கொஞ்சம் டீர்ஸு, பீகாக்கு, இந்த பக்கம் ஒரு டீரு, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதோட எண்டுக்கு போனால் தான் அந்த மரம் இருந்தது. ஸோ சொன்ன மாதிரி நாம்ளும் கொஞ்சம் அதை க்ளீனாக வச்சுக்க நம்ம ட்ரை பண்ணோம். அண்ட் ஆல்சோ அவங்களுமே வந்து நிறைய இதை ரொம்ப ஸ்டெப் எடுத்து இம்மிடியேட்டாக எதுனாலும் க்ளீன் பண்ணுறது எல்லாம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த 400 இயர்ஸ் ஓல்டு ட்ரீ. இது பாருங்கள், அப்படியே அந்த பாறையோட ஃபுல்லாக மர்ஜ் ஆகி அப்படியே வளர்ந்துருக்கு. அதுக்கு நடுவில் அந்த 2 பாறைக்கு நடுவில் ஸ்டெப்ஸ் மாதிரி போய் அது அந்த பக்கம் போகுது. அந்த பக்கம் ஒரு மெடிடேஷன் ஏரியா மாதிரி இருக்குது. இது பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக அந்த ட்ரீ பார்க்கவே ரொம்ப அப்படியே பெருசாக ஒரு மாதிரி அந்த வேரெல்லாம் விட்டு அப்படி இருந்தது. ஸோ அழகாக இருந்தது. அதுக்குள்ளே என்ட்ராகி இப்படி போனோன்னே அங்கே ஒரு திருவள்ளுவர் சிலை இருந்தது அழகாக. அப்புறம் அவர் திருவள்ளுவருக்கு ஆப்போசிட்லேயே மரத்துக்கடியில் ஒரு புத்தர் சிலை இருந்தது. அது ஆக்சுவலி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த புத்தர் சிலை தான் சொன்னோம். அதே மாதிரி இன்னும் நம்ம போக போக இங்கே நிறைய ராமானுஜர், ஜீசஸ்ஸு, அதுக்கப்புறம் விவேகானந்தர், இவங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வந்து லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பெயிண்டிங் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு 2 அனிமல்ஸ் மாதிரி சிட்டிங்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே 1 டே ட்ரிப்ஸ் எல்லாம் பிளான் பண்ணுறீங்கன்னா அதுக்கு இது ஒரு நல்ல கேட்வேவாக இருக்கும். ஏலகிரியிலேருந்து ஒரு 2 hours 3 hours ட்ரைவில் இருக்கவங்க 1 டே ட்ரிப்புக்கெலாம் இது ஒரு நல்ல இடமா யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸையும் கூட்டிகிட்டு வரலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ டே இங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஸ்பெண்ட் ஆகிடும். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் வாட்டர் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருந்தது. இன்னொன்று வந்து என்னென்னா, நாங்கள் அந்த அக்ரஹாரம் ஸ்டைல் பார்த்துட்டு இதுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டால் மாதிரி இருந்தது. இட்ஸ் நாட் ஃப்ரீ, பேயபிள் தான். டீ, காஃபி, ஐஸ்கிரீம்ஸ், பப்ஸு அதெல்லாம் இருந்தது. அவங்களே அது ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஷாப் மாதிரிலாம் இல்லை, அவங்களே வச்சு தேவர் செல்லிங் இட். ஸோ நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு அதை வாங்கி குடிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன்ஸில் மட்டும் நடுவில் ஒரு இடத்துல வந்து ஃப்ரீயாக ஜூஸ் கொடுத்தாங்க.
ஸோ அதுக்குள்ளே நாங்கள் ஆக்சுவலி முடிச்சுட்டு நாங்கள் லஞ்சுக்கு போகிற டைம் வந்துருச்சு. ஸோ நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு டீ கடை செட்டப் மாதிரி பாய்லர் வச்சு அந்த கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சு டீ கடை செட்டப் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தது. உள்ளேயே நம்ம லைட் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுலாம் எடுத்துக்கலாம். ஸோ இட் வாஸ் குட். ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு நல்ல கேட்வே. கிட்ஸும் வந்து எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி இது பண்ணுவாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். இப்போ இங்கேருந்து நம்ம கீழே இறங்கினா தான் அந்த பெரிய கிங்காங்கோட ஸ்டாச்சு இருந்தது. நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். அப்புறம் இந்த பக்கம் ஒரு சிறுத்தை இருந்தது. இந்த கிங்காங் தான் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பெருசாக. நீங்களும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி இடம் என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வரீங்கன்னா 2-3 கப்பல் சேர்ந்து வந்தீங்கன்னா இட் வில் பி வெரி பெனிஃபிஷியல். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு மாற்றி மாற்றி எடுக்கலாம். ஒருத்தராக இருந்தால் இன்னொருத்தங்களே எங்களை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஷேர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நாமளே 2-3 ஃபேமிலியாக வந்துட்டால் இட் வில் பி வெரி நைஸ். குரூப்பாக என்ஜாய் பண்ணிட்டு போக ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏஆர் தங்கக்கோட்டையோட பார்ட் 4 வீடியோ இதோட எண்ட் ஆகுது. அண்ட் ஒன் மோர் பார்ட் இருக்குது, பார்ட் 5. அதுதான் லாஸ்ட் பார்ட்டு. ஸோ அதையும் கண்டிப்பாக பாருங்கள். எல்லா பார்ட்டையும் பாருங்கள், நேரில் போய் பாருங்கள். மெயினாக நான் அதான் சொல்கிறேன்.